ஹலோ வணக்கம் கைஸ். இன்னைக்கு பேப்லேட் பற்றி தான். ஸோ நிறைய பேர் 90s 80s கிட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக பம்பரம் பற்றி தெரியிருந்துருக்கும் கைஸ். அது என்ன, ஒரு நார்மல் டாய் மாதிரி தான். அதில் கயிறை தட்டி விட்டு சுற்றுறது தான். இதே தான் கைஸ் பேப்லேடும். ஆனால் என்ன, அது சுற்றி விட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டூல் இருக்குது. அதுதான் நம்ம பேப்லேட் லான்ச்சர். ஸோ லான்ச்சர் என்பது அதெல்லாம் நம்ம மாட்டிட்டு சிரட்டுன்னு இழுத்தா சரட்டுன்னு சுற்ற போகுது. அவ்வளோதாங்க கைஸ் லான்ச்சர்னா. ஸோ இது இவ்வளோ தான் லான்ச்சர் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. பேப்லேடுக்கு லான்ச் பண்ணுறதுக்கு ஓட்டெல்லாம் கொடுத்துருப்பானுங்க. நெக்ஸ்ட்டு 4 டைப்ஸ் ஆஃப் பேப்லேட். அட்டாக்கு, அந்த பச்சை கலர் வந்து டிஃபென்ஸு, மஞ்சள் கலர் ஸ்டாமினா, நடுவில் இருக்கிற பேலன்ஸ். அட்டாக் வர்சஸ் டிஃபென்ஸ்னால் மோஸ்ட்லி அட்டாக் தான் ஜெயிப்பான். டிஃபென்ஸ் வர்சஸ் ஸ்டாமினானா மோஸ்ட்லி டிஃபென்ஸ் தான், ஸ்டாமினா தான் ஜெயிப்பான். அட்டாக் வர்சஸ் ஸ்டாமினானா மோஸ்ட்லி அட்டாக் தான் ஜெயிப்பான். பேலன்ஸ்க்கு எந்த அட்வான்டேஜும் இல்லை, எந்த டிஸ்அட்வான்டேஜும் இல்லை. என் பர்சனல் ஃபேவரட் அட்டாக் தான் கைஸ். இப்போது வந்து ஒரு அட்டாக் வந்து அதிக அட்டாக் பவர் இருக்கும், கம்மி ஸ்டாமினா இருக்கும். டிஃபென்ஸுக்கு டீசன்ட் ஸ்டாமினா இருக்கும், அதிக டிஃபென்ஸ் பவர் இருக்கும். இதே ஸ்டாமினா பேப்லேட்ஸ் ஒன்றுமே பண்ணால் ஜஸ்ட்டு சுற்றினே இருக்கும், அவ்வளோதான். ஆனால் பேலன்ஸ் வந்து நிறைய வெர்சட்டாலிட்டி, அதாவது மோட்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்கலாம், நமக்கு ஏற்ற மாதிரி ஃபைட் பண்ணலாம், அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட்டு பேப்லேட் சுற்றுறது. லெஃப்ட் ஸ்பின்னிங், ரைட் ஸ்பின்னிங். ரைட் ஸ்பின்னிங்லலாம் மோஸ்ட்லி அட்டாக் டைப்ஸ் தான் இருக்கும், ஏன்னா ஃபிசிக்ஸ் படி உங்களை குழப்ப விரும்பலை. ஸோ லெஃப்ட் ஸ்பின்னிங் வந்து டிஃபென்ஸு இல்லைனா ஸ்டாமினா, அதுக்கு தான் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ஏன்னா நிறையா இதை அப்சார்ப் பண்ணி அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கைஸ். அட்டாக்ஸ் வந்து லெஃப்ட்லேயும் இருக்கும், நான் சொல்லலை. ஸோ மோஸ்ட்டாக சொல்கிறேன். அட்டாக்ஸ் வந்து அந்த ஃபிசிக்கல் படி, அந்த ஃபிசிக்ஸ் படி அப்படி தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன் வரலாம். ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் ஜென் 2000s ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட்டு மெட்டல் சாகா 2008 அந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட்டு நம்ம பஸ்ட்டு 2015. அநேகமாக எல்லோரும் மெட்டல் ஃபேன் தான். நானும் ஸ்டார்டிங்கில் மெட்டல் ஃபேன் தான். பட் ஆனால் நான் வந்து இப்போ பஸ்ட்டு ஃபேன் ஆகிட்டேன், தப்பாக எடுத்துக்கிறீங்க. ஸோ நிறையா பேர் மெட்டல் ஃபேன்ஸ், அது என்ன பிளாஸ்டிக் ஃபேன்ஸும் இருப்பாங்க. நான் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, ஆனால் எனக்கு பஸ்ட்டு தான் பிடிக்கும். நான் மற்றதும் பிடிக்கும், சத்தியமாக சொல்கிறேன். எக்ஸ் பிடிக்கவே பிடிக்காது. எக்ஸ் இப்போ புதுசாக ஆரம்பித்தது கைஸ், 2023 அந்த மாதிரி புதுசாக ஆரம்பித்தது. அது எனக்கு என்னத்தில் சுத்தமாக பிடிக்காது, தப்பாக எடுத்துக்காதீங்க என்ன. இப்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிளாஸ்டிக் ஜென் பற்றி தெரிஞ்சிருக்கும். டைசனு, அந்த மாதிரி ட்ரிகரு, ட்ரான்சரு, அந்த ட்ரகூனு. நெக்ஸ்ட்டு மெட்டலில் ரயூகா, கண்ணை மூடிட்டு சொல்லுவேன் அந்த கேரக்டர் பேரை. அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். அடுத்து பெகசஸ் வச்சுட்டு ஜிங்கா, அவ்வளோ பிடிக்கலனாலும் எனக்கு என்ன சொல்கிறது, ரயுகா தான் கைஸ். நெக்ஸ்ட்டு நம்மளோட பஸ்ட்டில் ஏகப்பட்ட ப்ரோட்டாகனிஸ்ட், அதாவது ஹீரோஸ், முக்கியமாக வால்ட். அடுத்து என்னோடய ஃபேவரட் கேரக்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா லூயி ஷிரோசாகி. அடுத்து ஃபஸ்ட்டு சீசன் ஆஃப் பஸ்ட்டு சீரீஸ்னால் இது தான் கைஸ். ஆதி காலத்து அந்த சீரீஸ். இதில் 3 பார்ட்டு. அந்த லேயரு, டிஸ்க்கு, டிரைவர், குட்டி உண்டு டிரைவர், அந்த லேயர்லாம். நெக்ஸ்ட்டு வந்தது எவல்யூஷன் சீரீஸ் கை. இதில் தான் ஃபேஃப்னீர் அதெல்லாம் வந்திருக்கும். இதே மாதிரி தான் 3 பார்ட்டு. லேயரு, அடுத்து டிஸ்க்கு, டிரைவர். நெக்ஸ்ட்டு வந்து டர்போ சீரீஸ். சுத்தமாக எனக்கு பிடிக்காது, கர்மாந்திரமாக இருக்கும். இருந்தாலும் நிறைய பேருக்கு பிடிக்கும். அதே மாதிரி தான் 3 பார்ட்ஸ் வரும் கைஸ். நெக்ஸ்ட்டு ஜிடி. கண்ணை மூடிட்டு நான் அதை பற்றி பேசவே விரும்பல கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு அதில் இந்த மாதிரி பார்ட்ஸ், நிறைய பார்ட்ஸ் இதுலேருந்து தான் பிரிக்க ஆரம்பித்தாங்க. சர்ஜ் சீரீஸ் நல்ல சீரீஸ், மாசான சீரீஸ், இது நல்லா இருக்கும் கைஸ். இது அடுத்து வந்தது. இதுலேயும் இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸாக பிரிக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு வந்தது தான் என்னோடய பெஸ்ட்டு சீரீஸ் டிபி. அடுத்து இந்த டிபியிலேருந்து இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் வந்தது. இதில் வேனிஷ் ஃபேஃப்னீர், ட்ரெயின் ஃபேஃப்னீர், ட்ரெயின் ஃபேஃப்னீர் இல்லை, கில்ட்டி லாங்கினஸ் அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதான் கைஸ் 7ஆம் சீசன். இதுலேயும் ஸோ இந்த 7ஆம் சீசன் தான் கைஸ். டிபியும் இந்த டிபி சிஸ்டமை தான் 7ஆம் சீசன்லேயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 7ஆம் சீசனும் ப்ரிட்டி குட் தான். ஸோ இந்த மேலே குட்டியோண்டு இருக்கிற பார்ட்டு பேர் டிபி கோர்னு சொல்லுவாங்க. அடுத்து அந்த ப்ளூ கலர் பார்ட், இந்த இதில் ப்ளூ கலர் வந்து ஃப்ரேம்னுவாங்க. நெக்ஸ்ட்டு அந்த கீழே இருக்கிற குட்டியோண்டு ரிங்கு மாதிரி இருக்குல்ல, அது பேர் ஆர்மர்னுவாங்க. அது வந்து ஹை மோட், லோ மோட் என்ற 2 மோட்களை மாற்றக்கூடிய டூல் கைஸ். நெக்ஸ்ட்டு டிஸ்க்கு, அந்த மெயின் வெயிட்டே அதில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வர்றது குட்டியூண்டு பார்ட், அது அந்த மொத்த பேப்லேடும் லீன் ஆகிற இடம் டிரைவர் கைஸ். ஸோ இதுதான் ஒரு பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் 7th சீசன் அண்ட் 6th சீசன் விச் இஸ் டிபி சிஸ்டம். அந்த டிபி சிஸ்டத்தில் ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்து எல்லாத்தையும் பண்ணிடுங்க. ஸோ நன்றி, வணக்கம் கைஸ்.